வணக்கம். நம்ம இன்னைக்கு 2 10 6 திருமொழி. வேலி கோல் கோல் கொண்டு வா. கோல் எடுத்துட்டு வா. இப்ப கையில அவனுக்கு ஒரு கோல் கொடுக்குறோம். அடுத்தது கன்று மேய்க்க போறான். அவன் ஆணிரை மேய்க்க போகிறான். அவன் கையில ஒரு கோல் கொடுக்கணும். அந்த கோல்ல அரக்கு சுத்தி பூ சுற்றி அப்படி ஒரு கையில ஒரு கண்ணனுடைய கையில ஒரு கோல். இந்த கோலை கொண்டு வா அப்படின்னு காக்கையை சொல்றா. காக்கையை தான் தலைவார கூப்பிட்டா முன்னாடி. இப்ப அந்த காக்கைகிட்டயே சொல்றான். ஒரு கோல் கையில கொடுக்கணும் இல்லையா குழந்தைக்கு, அதை எடுத்துட்டு வா அப்படிங்கிறான். சோ அந்த 10 பாடல்கள் தான் அடுத்து வரக்கூடியது. வேலி கோல் வெட்டி விளையாடு வில் ஏற்றி ஏற்றி தாலி கொழுந்தை தடங்கழுத்தில் பூண்டு பீலி தழையை பிணைத்து பிறகிட்டு காலி பின் போவார்க்கு ஓர் கோல் கொண்டு வா, கடல் நிற வண்ணர்க்கு ஓர் கோல் கொண்டு வா. இங்க யார நோக்கி சொல்றது அப்படின்னு பர்டிகுலரா இல்ல. ஒரு கோல் கொண்டு வா அப்படின்னு சொல்றா. இப்ப எதிர்க்க யார் இருக்கிறது, யார பார்த்து சொல்றா அப்படின்னா, நம்ம இப்ப முன்னாடி சொன்ன காக்கையவே சொல்ற மாதிரிதான் எடுத்துக்கணும். இப்ப காக்கை கிட்ட தானே சொல்லிட்டு இருந்தா இல்லையா, போய் தலை வாரத்துக்கு வா, தந்து சீப்படுத்து, தலைவார வா அப்படின்னு சொன்னதுனால அடுத்து காக்கையே நோக்கி சொல்ற மாதிரிதான் இதையும் நம்ம அர்த்தப்படுத்திக்கணும். வேலி கோல் வெட்டி, வேலியில முள்வேலி படர்ந்து இருக்கிறது. ரொம்ப அழகான காட்சி. இப்ப நாமளே ஒரு ஆயர்பாடி கற்பனை பண்ணிக்க முடியும். வீட்டினுடைய வாசல்ல வேலி போட்டிருக்கிறார்கள். உயிர் வேலி போடுவாங்க, முள்வேலி போடுவாங்க. நிறைய வீடுகள்லாம் அந்த காலத்துல எல்லாம் வேலி பந்தர் மாதிரி சும்மா ஒரு 4 முடுக்கி வச்சிருப்பாங்க. அது மேல பாகல் கொடி, ஏதாவது ஒரு கொடி படர்ந்து இருக்கும். இல்லைன்னா இந்த முள் செடிகள் ஏதாவது வளர்த்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் வேலி நிறைய இருக்கும். நம்ம பழைய வீடுகள்ல, கிராமத்து வீடுகள்ல பார்த்திருக்கலாம். சோ அது மாதிரி ஒரு வேலி இருக்கிறது. யசோதையினுடைய வீட்டு வாசல்லையும் வேலி இருக்கிறது. வேலி கோல் வெட்டி அதுல ஒரு வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு குறுஞ்செடி, கொஞ்சம் ரொம்ப பெருசாவும் இல்லாம சின்னதாவும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு கொடி, ஒரு செடியினுடைய ஒரு ஒரு பகுதியை, ஒரு கிளையை வெட்டி எடுத்து உடைச்சு கொண்டு வரணும். வேலிக்கோல் வெட்டி விளையாடு வில்லேற்றி, விளையாடக்கூடிய வில். அப்ப அவனுக்கு ஒரு வில் செஞ்சு தரணும் கைக்கு. அது ஒரு விளையாடுற வில் தான். அது போருக்கு போகக்கூடிய வில்லோ, ஒரு பெரிய வில்லோ ஒரு கிடையாது. அது ஒரு வளைத்து சும்மா ஒரு அம்பு எய்வதற்கான ஒரு விளையாடக்கூடிய ஒரு வில்லை செய்து தரணும். அதை எடுத்துக்கிட்ட அந்த அந்த மாதிரி ஒண்ணு பண்ணி கொடுத்தா அதை எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், தாலி கொழுந்தை தடங்கழுத்தில் பூண்டு. தாலி கொழுந்து, இங்க தாலினா தாலி, பனை, பனை ஓலையினுடைய குருத்து இருக்கு இல்லையா, அந்த குருத்தை வெட்டி அது சின்னதா இருக்கக்கூடிய, அது வெண்மையா இருக்கும். இந்த குருத்தா இருக்கும்போது அது வெண்மையா இருக்கும். அந்த வெண்மையா இருக்கிறத ஒரு ஆபரணம் போல கழுத்துல அணிந்துப்பாங்க. அதனாலதான் தாலி அப்படின்னே பேர் வந்தது. பனையோலையால செய்யப்பட்டதை கயிற்றுல கட்டி கழுத்துல மாட்டினதுனாலதான் அதுக்கு தாலி என்றே பெயர். அதாவது தாலி லா, பள்ளி அந்த லா. இங்க தாலி அப்படின்னு வரும்போது அது அந்த தாலியை தான் அது தாலி அப்படிங்கிறது குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க தாலி கொழுந்தை, இங்க பனையினுடைய அந்த கொழுந்தை, சின்ன கொழுந்தா இருக்கக்கூடிய அந்த வெண்மையானதை அவன் தலையில் ஆபரணமாக சுட்டிக் கொள்கிறான். தடங்கழுத்தில் பூண்டு ஆமை தாலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆபரணத்தையும் அவன் அணிந்திருக்கிறான். பீலித்தழையை பிணைத்து பிறகிட்டு, பீலித்தழை கண்ணனுடைய இதுல மயிர் பீலிகள் கட்டி கொண்டையில வைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அந்த பீலிகளை எல்லாம் பிணைத்து பிறகிட்டு அவன் பின்னாடி, முதுகு பின்னாடி போட்டுக்கிறான். அந்த மயிர் பீலிகளை எல்லாம் கட்டி பின்னாடி போட்டுக்கிறான். காலி பின் போவார்க்கு, காலி அப்படின்னா இங்க கன்று காலிகள், மாடுகளும் கன்றுகளும். அதன் பின் போவார்க்கு, அவன் இப்போ அந்த மாடுகளோடு பின்னாடி போக ஆரம்பிச்சுட்டான். அப்ப அவனுக்கு கையில அதை மேய்ப்பதற்கு ஒரு கோல் வேணும். கோல், அதுக்கு ஒரு கோல் கொண்டு வா. ஒரு கோல் எடுத்துட்டு வா, அந்த வேலியில இருந்து உடைச்சு ஒரு நல்ல அழகான கோலை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி காக்கையை நோக்கி யசோதை சொல்றா. கடல் நிற வண்ணக்கு ஓர் கோல் கொண்டு வா. அழகா இருக்கு இல்லையா? வேலிக்கோல் வெட்டி விளையாடு வில்லேற்றி தாலி கொழுந்தை தடங்கழுத்தில் பூண்டு பீலித்தழையை பிணைத்து பிறகிட்டு காலிப்பின் போவார்க்கு ஓர் கோல் கொண்டு வா, கடல் நிற வண்ணர்க்கு ஓர் கோல் கொண்டு வா. கடல் நிறமான நீல நிறம் பொருந்தியவனாகிய கண்ணனுக்கு ஒரு கோலை கொண்டு கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி இது காக்கையை நோக்கி சொல்றான். சரி, அடுத்தது, அடுத்ததும் அதேதான். ஒரு நல்ல கோல் எடுத்துட்டு வா, அரக்கு பூசி. ஏன்னா கையில கோல் கிழிச்சிரும் இல்லையா, ஒரு சிம்பு சிம்பா இருக்கும் கோல்னா. அதுல நன்றாக அரக்கு பூசி அதை நல்லா நறுசா அப்படியே வழுவழுன்னு ஆக்கி அப்படி ஒரு கோலை கொண்டு கொடு அப்படிங்கிறா. கொங்கும் குடந்தையும் கோட்டியூரும் பேரும் எங்கும் திரிந்து விளையாடும் என் மகன் சங்கம் பிடிக்கும் தடக்கைக்கு தக்க நல் அங்கம் உடையதோர் கோல் கொண்டு வா, அரக்கு வடித்தது ஓர் கோல் கொண்டு வா. எங்கெல்லாம் போய் அவன் பள்ளி கொண்டிருக்கிறான், எங்கெல்லாம் போய் அவன் விளையாடு அப்படின்னா,
கொங்கு நாட்டில் இருக்கிறான். குடந்தை திருக்குடந்தையில இருக்கிறான். கோட்டியூர் திருக்கோட்டியூர்ல இருக்கிறான். பேரும் திருப்பேர்ல எங்கேயும் இருக்கிறான். திருப்பேரூர்ல திருக்கோட்டியூர், திருப்பேர், இந்த எல்லா இடங்கள்லையும் அவன் மற்றும் உள்ள திருப்பதிகள் இப்படி பல இடங்கள்ல அவன் எழுந்தருளி இருக்கிறான். அங்கெல்லாம் போய் அவன் விளையாடுறான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க பெரியாழ்வாரா அவர் வந்து இந்த இடங்கள் எல்லாம் வைணவ தலங்களாக இருக்கின்றதை பத்தி பேசுறார். கொங்கு, குடந்தை, திருக்கோட்டியூர், திருப்பேரூர் எங்கும் திரிந்து விளையாடும் என் மகன். இங்க எல்லா இடங்கள்லயும் திரிந்து விளையாடக்கூடியவனாக அது சாத்தியம் இல்லை. இங்க ஆயர்பாடியில இருந்து தான் நடக்குது இந்த விஷயங்கள். ஆனால் அவன் இங்கெல்லாம் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் பெரியாழ்வார் சொல்றார். அப்போ இந்த இடத்துல அவர் பெரியாழ்வாரா மாறிடுறார். இப்போ யசோதைக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை இல்லையா? யசோதைக்கு ஆயர்பாடியும் அந்த குழந்தையும் தான் தெரியும். ஆனால் பெரியாழ்வாருக்கு இங்கெல்லாம் கண்ணன் இருக்கிறான்னு தெரியும். அதனால வந்து அவரு அந்த இடங்களில் யாராவது சமயத்துல பெரியாழ்வாரும் இருக்கிறார், சமயத்துல யசோதையாவும் இருக்கிறார். கொங்கு, குடந்தை, கோட்டியூர், பேரூர் எங்கும் திரிந்து விளையாடும் என் மகன். என் மகன் சொல்லும் போது அங்க யசோதை வந்துட்டான். சங்கம் பிடிக்கும் தடக்கைக்கு, சங்குகளை தன் சங்கிலே பாஞ்ச சன்னியமாகிய சங்கை தன்னுடைய கையிலே அவன் தாங்கி இருக்கிறான். அவனுடைய தடக்கை நல்ல அகலமான கைகளிலே அவன் தாங்கி இருக்கிறான். தக்க நல் அங்கம் உடையதோர் கோல் கொண்டு வா. அதற்கு நன்றாக வடிவமைப்பு உடைய, சும்மா நெளிஞ்சு இதுவா இல்லாம இருக்கக்கூடிய நல்ல நீளமான அழகான ஒரு கோலை கொண்டு வா. அப்புறம் அது கையில எல்லாம் வந்து அந்த சிம்பெல்லாம் குத்திடக்கூடாது. அதனால அதுக்கு நன்றாக அரக்கு வழித்து அந்த அரக்க தேய்ச்சு அது ஒரு நல்ல ஒரு ஈவனான அழகான சமமானதாக செய்து அந்த கோலை அவனுக்கு கொண்டு வந்து கொடு காக்கையே அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி. கருத்திட்டு எதிர் நின்ற கஞ்சனை கொன்றான், பொறுத்திட்டு எதிர்வந்த புள்ளின் வாய் கீண்டான், நெறித்த குழல்களை நீங்க முன்னோடி சிறுகன்று மேய்ப்பார்க்கு ஓர் கோல் கொண்டு வா, தேவபிரானுக்கு ஓர் கோல் கொண்டு வா. அழகா இருக்குல்ல, ரைமிங்கா இருக்கு இந்த பாட்டு. கருத்திட்டு எதிர் நின்ற கஞ்சனை கொன்றான். இவனுடைய கருத்துக்கு மாறுபாடான கருத்து கொண்டவனாக இருந்த இவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்த கம்சனை இவன் கொன்றான். பொறுத்திட்டு எதிர்வந்த புள்ளின் வாய் கீண்டான். அப்புறம் கொக்கின் வடிவில் இவனை கொல்வதற்காக, குழந்தையை கொல்வதற்காக வந்து பகாசுரன் என்கிற அந்த அரக்கனை புள்ளின் வாய் கீண்டானை. கீண்டுதல் அப்படின்னா கிழித்தல். இது நம்ம திருப்பாவையிலையும் பார்த்தோம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களப்பொக்கார். அந்த வரி அப்படியே வரும், புள்ளின் வாய் கீண்டான் அப்படிங்கிறது. இப்ப பொறுத்திட்டு எதிர்வந்த புள்ளின் வாய் கீண்டான். தன்னை கொல்ல வேண்டும் என்று காத்திருந்து எதிரே வந்த அந்த கொக்காகிய வந்த அரக்கனுடைய வாயை அவன் கிழித்து போட்டான். நெறித்த குழல்களை நீங்க முன்னோடி சிறுகன்று மேய்ப்பாருக்கு. அவன் ஓடுற வேகத்தினால அவனுடைய முடி வந்து அப்படியே அந்த கற்றை குழல்கள் வந்து முன்னையும் பின்னியுமா அப்படியே நகர்ந்து ஓடுது. அப்படியே மேலெல்லாம் முடி பறக்குது. நெறித்த குழல்களை நீங்க முன்னோடி, அப்படியே முன்னாடி பறக்கக்கூடிய அந்த சுருண்ட குழலை அவன் பின்னாடி இப்படி தள்ளி கொண்டு ஓடுகிறான். முன்னோடி சிறு கன்று மேய்ப்பாருக்கு. சின்ன கன்றை அவன் மேய்த்து முதல்ல பழக்கிக்கிறான். காலிப்பின் போவார் அப்படின்னா சிறு கன்றை தான் மேய்க்க முடியும், இப்ப குழந்தை தானே. அதனால சிறு கன்று மேய்ப்பாருக்கு ஓர் கோல் கொண்டு வா, தேவபிரானுக்கு தேவர்களுடைய தலைவனாகிய இவனுக்கு ஒரு கோல் கொண்டு வா அப்படிங்கிறார். ரொம்ப எளிமையா தான் இருக்கு பாடல்கள் இல்லையா? சரி, அடுத்த பாட்டு 175. 175 பாட்டு வந்துட்டோம். சூப்பர். ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான், துன்று முடியான் துரியோதனன் பக்கல், சென்று அங்கு பாரதம் கை எறிந்தானுக்கு கன்றுகள் மேய்ப்பது ஓர் கோல் கொண்டு வா, கடல் நிற வண்ணக்கு ஓர் கோல் கொண்டு வா. இந்த பாடல்களே ரொம்ப அழகா இருக்கு. இந்த தடவை இந்த கோல் கொண்டு வா பாட்டே வந்து ரைமிங்கா மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ணலாம், அவ்வளவு அழகா இருக்கு. ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான். அவன் என்ன சொல்வானோ அதை செய்வான். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு இல்லையா? ஒன்றே உரைப்பான், அவன் சொன்னா ஒண்ணுதான் சொல்லுவான். ஒரு சொல்லே சொல்லுவான், அதையும் ஒரு தடவை தான் சொல்லுவான். அந்த சொன்னதுதான், அதுக்கு மேல மாற்று கருத்தோ அல்லது அதை மாற்றிக்கொள்வதோ ஒன்றுமே கிடையாது. அதனால ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான், துன்று முடியான் துரியோதனன் பக்கல். அவன் எவ்வளவு போய் சொல்லி பார்த்தான். துரியோதனனிடம் சென்று போர் வேண்டாம், அவங்க கேட்கிற இடத்த கொடுத்துரு, கொஞ்சமாவது கொடு அப்படின்லாம் கேட்டு பார்த்து தூதெல்லாம் போய் எல்லாம் பண்ணி பார்த்தான். ஆனால் பாண்டியவர்களோடு வாழவே முடியாது, ஊசி முனையிடம் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி துரியோதனன் சொல்லிவிட்டான். சென்று அங்கு பாரதம் கையறிந்தானுக்கு. அப்ப வேற வழியே இல்லை, அப்ப பாரத போர் தான். பாரத போரில் அவன் கையறிந்துனா இங்க வந்து குதிரைகளை ஓட்டி சாரதியாக நின்று, பார்த்த சாரதியாக நின்று அப்படி வந்து அவர்களுக்கு பாண்டவர்களுக்கு உதவி செய்தவனாகிய கண்ணனுக்கு
கன்றுகள் மேய்ப்பது ஓர் கோல் கொண்டு வா, கடல் நிற வண்ணக்கு ஓர் கோல் கொண்டு வா. அந்த அவன் வந்து அவன் கன்றுகளை மேய்த்து விளையாடுவதற்கு கோலை காக்கையை கொண்டு வந்து கொடு அப்படிங்கிறான். சீர் ஒன்று தூதாய் துரியோதனன் பக்கல் ஊர் ஒன்று வேண்டி பெறாத உரோடத்தால் பார் ஒன்றி பாரதம் கை செய்து பார்த்தற்கு தேர் ஒன்றை ஊர்ந்தார்க்கு கோல் கொண்டு வா, ஓர் கோல் கொண்டு வா, தேவபிரானுக்கோர் கோல் கொண்டு வா. அதே அதே பாடலுடைய வேற வரிகள் தான். சீர் ஒன்று தூதாய் துரியோதனன் பக்கல், துரியோதனிடம் அவன் கண்ணன் தூதுவனாக செல்கிறான். ஊர் ஒன்று வேண்டி பெறாத உரோடத்தால், ஒரு ஊராவது கொடு அப்படின்னு கேட்கிறான். அந்த அந்த இதுல கூட சம பங்கு கொடுன்னு கூட கேட்கல. குறைஞ்சது ஆளுக்கு ஒரு ஊர், இல்லைன்னா ஒரே ஒரு ஊராவது கொடுன்னா கண்ணன் கேட்கிறான். அப்ப அதை வச்சு அவங்க பழிச்சுப்பாங்க அப்படின்னு. ஆனால் அதை கூட கொடுக்க முடியாதுன்னு துரியோதனன் மறுத்து விடுகிறான். ஊர் ஒன்று வேண்டி பெறாத உரோடத்தால், அப்படி இறந்து கேட்டும் கொடுக்கல அப்படின்னும் பொழுது கண்ணனுக்கு கோபம் வருகிறது இல்லையா? அதே இவ்வளவு ஒரு தூதனை, ஒரு தூதுவனிடம் இப்படி அவமானப்படுத்தக்கூடாது. ஒரு தூதுவனை அவமானப்படுத்துதல் என்பது அரச நீதிக்கே இழுக்கு. ஆனால் இவன் இங்க அவமானப்படுத்தி ஒண்ணு கொடுக்க முடியாது, போயிட்டு வான்னு அனுப்பிடுறான். அந்த கோபத்தினால பாரத போரை கண்ணன் துவக்குகிறான். பாரொன்றி பாரதம் கை செய்து பார்த்தற்கு. இப்ப ஒருவேளை இப்ப நிறைய முன்னாடி பாடல்களை நம்ம படிச்சிருந்தோம். கண்ணன் நினைச்சிருந்தா ஒருவேளை பாரத போர் வடாம தடுத்திருக்க முடியும். ஆனால் அந்த பாரத போர் நடக்கணும் என்பது விதி. அது பாரத போரில் தான் முடிந்து அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பது விதி. அதனால அது இறைவனாகவே இருந்தாலும் அந்த விதிப்படிதான் நடக்க முடியும். சோ பாரொன்றி பாரதம் கை செய்து பார்த்தற்கு தேர் ஒன்றை ஊர்ந்தார்க்கு ஓர் கோல் கொண்டு வா, தேவபிரானுக்கோர் கோல் கொண்டு வா. அந்த தேரை ஊர்ந்தவனாகிய அவனுக்கு ஒரு கோலை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி காக்கையை யசோதை சொல்கிறாள். சரி, பாட்டல் அடுத்த பாட்டு எல்லாமே வர்ணனை தான். ஆலத்து இளையான் அரவின் அணை மேலான் நீலக்கடலுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான் காலப்பிராயத்தே பார்த்தற்கு அருள் செய்த கோலப்பிரானுக்கு ஓர் கோல் கொண்டு வா, குடந்தை கிடந்தார்க்கு ஓர் கோல் கொண்டு வா. குடந்தையில் திருக்குடந்தையில் பள்ளி கொண்டிருப்பவனாகிய அவனுக்கு ஒரு கோலை கொண்டு வா. கூடவே கோலபிரானுக்கு பாலப்பிராயத்தை அருள் செய்து பார்த்தற்கு அருள் செய்த, சிறு வயதிலேயே அர்ஜுனனுக்கு அருள் செய்தவனாகிய கோலப்பிரானுக்கு, அழகிய கோலம் கொண்டவனாகிய பிரானுக்கு ஒரு கோல் கொண்டு வா. அதுக்கு முன்னாடி இருக்கிற வரையும் ஆலத்து இலையான், அவன் ஆளிலையின் மேல் துயின்றவன். அரவின் அணை மேலோன், அரவு பாம்பு, பாம்பினுடைய அணை, பாம்பை அணையாக கொண்டு அதன் மேல் துயில் கொண்டிருப்பவன். நீலக்கடலுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான். நீல நிறம் பொருந்திய கடலுள், அது பார்க்கடல் தான். அதுக்கு வந்து இவர் எழுதுறார், உரை எழுதுறார், பெரிய வாச்சான் பிள்ளை உரை எழுதுறார். நம்ம வந்து 2 புக்கு தான் ஃபாலோ பண்றோம் நம்ம இந்த பாடம் நடத்துறதுக்கு. வந்து நம்ம வந்து ஒண்ணு வந்து ஒரு கமலக்கண்ணன் அவருடைய தொகுப்புல வந்த அந்த உரை, முனைவர் ரா கமலக்கண்ணன், ராபா கமலக்கண்ணன். இன்னும் வந்து பெரிய வாச்சான் பிள்ளையினுடைய, பெரிய ஜீருடைய உரை வந்து இருக்கு. அதுல வந்து அவர் என்ன எழுதுறாருன்னா, அது ஏன் நீலக்கடலாச்சு அப்படின்னா, அது பார்க்கடல், பார்க்கடல தானே பரமன் பள்ளி கொண்டிருப்பான். அவனுடைய நீல நிறம் அந்த கடல்ல பிரதிபலிக்குதான். அவன் நீல நிறமாக இருக்கிறவன் இல்லையா? அதில் அவனுடைய நீல நிறம் கடல்ல பிரதிபலிப்பதனால அது நீல நிற கடலாக தெரிகிறது. இல்லைன்னா அவன் பள்ளி கொண்டிருப்பது பார்க்கடலில் தான். நீலக்கடலுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான். நீண்ட காலமாக அவன் அதிலே பரித்துயில் கொண்டிருக்கிறான். பாலப்பிராயத்தே பார்த்தற்கு அருள் செய்த, குழந்தை பருவத்திலேயே அவன் பார்த்தனோடு அன்பு கொண்டவனாக அவனுக்கு அருள் செய்தவன். அதனால்தான் அவன் வந்து பின்னாடி தேர் ஓட்டுவதாக இதுவும் செய்கிறான். கோலப்பிரானுக்கு, அழகிய உருவம் கொண்டவனாகிய கண்ணனுக்கு ஒரு கோலை கொண்டு வந்து நீ கொடு என்று சொல்லி காக்கையை அவள் ஏவுகிறாள். சரி, பொன் திகழ், அடுத்த பாடல் 178. பொன் திகழ் சித்திர கூட பொறுப்பினில் உற்ற வடிவில் ஒரு கண்ணும் கொண்ட அக்கற்றை குழலன் கடியன் விரைந்துன்னை மற்றை கண் கொள்ளாமே கோல் கொண்டு வா, மணிவண்ணன் நம்பிக்கு ஓர் கோல் கொண்டு வா. இங்க வந்து இது ராமாவதாரத்துல இருக்கக்கூடிய ஒரு கதையை வந்து இங்க சொல்றான். பொன் திகழ் சித்திர கூட பொறுப்பினில், ஒரு ராமாவதாரத்துல சீதையினுடைய மடி மேல ராமன் வந்து படுத்து கொண்டு இருக்கும் பொழுது, தூங்கும் பொழுது உடம்புல பதிந்த 2 கண்கள்ல ஒரு கண்ணை மட்டும் கொண்டவனாகி கொடியவனாகி கண்ணன் அப்படின்னு ஒரு புராண கதை வந்து இங்க சொல்லப்படுகிறது. ஒரு கண் மட்டும் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு. இது என்ன கதைன்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதுல இல்ல, பொன் திகழ் சித்திரக்கூட பொறுப்பினில், சித்திரக்கூடத்துல ராமன் வந்து சீதையினுடைய மடியில படுத்து கொண்டிருக்கும் பொழுது உற்ற வடிவில் ஒரு கண்ணும் கொண்ட, கோபத்தினால் ஒரு கண்ணை பிடுங்கிக் கொண்ட
அந்த கற்றை குழலன் கடியன் விரைந்துன்னை அது காக்கை. அது காக்கை ராமபிரானை அப்போ கொத்த வருது. அப்போ ராமன் அந்த ஒரு தர்பைனால ஒரு கண்ணை குத்திடுறான். இப்போ ஒரு கண்ணு போயிடுச்சு. அதெல்லாம் காக்கா சைட்ல தான் பார்க்கும் இல்லையா. காக்கை இப்படி நேரா பார்க்காது. நேரா ரெண்டு கண்ணும் இப்படி பார்க்காது காக்கா. காக்கா ஒரு மாதிரி தலையை சாட்சி இப்படி ஒரு சைடுக்கிறதுனாலதான் ரெண்டு பார்வையும் பார்க்கும். அது ஒரு இந்த மாதிரி ஒரு சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது ராமன் தர்பையினால இந்த கண்ணை இப்படி, அதாவது சீதையினுடைய அழகை அது ரசிக்க வந்ததாகவும், அப்ப தர்பையை விட்டு ராமன் கண்ணை குத்திய போது அதுக்கு ஒரு கண்ணு இதுவாயிடுச்சு அப்படின்னும் கதை சொல்லுவாங்க. மேபி அதுதான் நினைக்கிறேன். நானதான் என்னுடைய நினைவில் இருக்கக்கூடிய கதை. வேற ஏதாவது கதை இருக்கான்னு அப்புறம் தேடி பார்ப்போம். அப்படி உன் கண்ணை குத்துனா இல்லையா, ஒரு கண்ணு போச்சு உனக்கு. ரெண்டு கண்ணையும் நீ ஒரு பாதி கண்ணாதான் வச்சு பார்த்துட்டு இருக்க. இப்ப நீ கோல் கொண்டு வராம போனீன்னா உன்னோட இன்னொரு கண்ணையும் குத்திடுவான். மற்றை கண் கொள்ளாமே விரைந்துன்னை மற்றை கண் கொள்ளாமே கோல் கொண்டு வா, மணிவண்ணன் நம்பிக்கு ஓர் கோல் கொண்டு வா. அதனால காக்கையே நீ விரைந்து போய் என்ன பண்ற, ஒரு கோலை கொண்டு வந்துரு. இல்லைன்னா ராமாவதாரத்துல உனக்கு ஒரு கண்ணு போச்சு. இப்படி சீக்கிரமா கொண்டு வரல அப்படின்னா அவன் கோவக்காரன். ராமனாவது கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா இவன் ரொம்ப கோவக்காரன். அதனால உனக்கு இன்னொரு கண்ணு போயிடும், நீ போய் கோல் கொண்டு வா அப்படின்னு சொல்லி யசோதை. இப்ப இங்க காக்கை தான் நிச்சயமா. இவருக்கு காக்கைங்கிற பேரே வரல இல்லையா, இங்க காக்கை தான் அப்படின்னு நிச்சயமாகுது. கோல் கொண்டு வா அப்படின்னு சொல்றான். அடுத்த பாடலும் ராமாவதாரத்தை தான் சொல்லுது. மின் இடை சீதை பொருட்டா இலங்கையர் மன்னன் மணிமுடி பத்தும் உடன் வீழ தன்னிகர் ஒன்றில்லா சிலைக்கால் வளைத்திட்ட மின்னும் முடியற்கு ஓர் கோல் கொண்டு வா, வேலை அடைந்தார்க்கு ஓர் கோல் கொண்டு வா. வேலைனா கடல். கடலை அடைந்து கடலை தாண்டி போய் ராவணனை கொன்றவன் அவன். மின் இடை சீதை, மின்னலை போல இருக்கிறதா இல்லையா என்று தெரியாத அளவிற்கு இருக்கக்கூடிய ஒடிந்த இடையை உடையவளாகிய சீதையினுடைய பொருட்டாக இலங்கையர் மன்னன் மணிமுடி பத்தும், இலங்கையினுடைய தலை மன்னனாகிய ராவணனுடைய தலைகள் 10 இற்று விழும்படியாக அவனை போரிலே கொன்றான். தன்னிகர் இல்லாத, அப்படிப்பட்ட 10 தலைகளை உடைய ராவணனை கொன்ற தன்னிகர் இல்லாதவன் ராமன். அவன் இப்பொழுது கண்ணனாக பிறந்திருக்கிறான். ஒன்று இல்லாத சிலை கால் வளைத்திட்ட, தன்னுடைய சிலைனா வில்லினால் வளைத்து ராவணனை கொன்றவனாகிய மின்னும் முடியற்கு, மின்னக்கூடிய மணிமுடி தரித்தவனுக்கு ஒரு கோலை நீ விரைவாக கொண்டு வா. வேலை அடைந்தார், கடலை தாண்டி போய் இந்த பணிகளை செய்த அவனுக்கு ஒரு கோல் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றோம். கடலில் அணை கட்டியவன் இல்லையா. வேலை அடைத்தார்க்கு, அடைத்தார்க்கு, வேலை அடைத்தார்க்கு. வேலைனா கடல், கடலை அடைத்து அவன் அணை கட்டி அந்த பக்கம் போனான். சோ அதுதான் இங்க சொல்றான். அது இரண்டுமே ராமாவதார செய்திகள் தான். அடுத்த பாடலும் ராமாவதார செய்தி தான். தென்னிலங்கை மன்னன் சிரம் தோல் துணி செய்து மின்னிலங்கு பூன் வீடனன் தம் நம்பிக்கு என் இலங்கு நாமத்தளவும் அரசு என்ற மின் அலங்காரற்கு ஓர் கோல் கொண்டு வா, வேங்கட வண்ணற்கு ஓர் கோல் கொண்டு வா. வேங்கடமலையில், திருவேங்கடமலையில் வாழ்பவனாகிய அவனுக்கு கோல் கொண்டு வா அப்படின்னு சொல்றான். தென் இலங்கை மன்னன் சிரம் தோல் துணி செய், துணித்தல்னா வெட்டுதல். தென்னிலங்கை மன்னனாகிய இலங்கையை ஆண்ட ராவணனை, அவனுடைய தோளையும் தலையும் வெட்டி அவனை அழித்து மின் இலங்கு பூன் விபீடனன் நம்பிக்கை, விபீடனாகிய அவனுக்கு மின் இலங்கு ஒளி பொருந்திய பூண்களை, அணிகலன்களை, ஆவரணங்களை அணிந்தவனாகிய விபீடனனுக்கு என் இலங்கு நாமத்தளவும், என்னுடைய பெயர் இந்த உலகத்தில் இருக்கிற வரை நீ இந்த அரசை ஆளுவாயாக என்று சொல்லி அவனுக்கு அந்த அரச பதவியை ராமன் வழங்கினான். என் இலங்கு நாமத்து அளவும் அரசு என்ற, என்னுடைய பெயர் நிலைக்கும் வரை உன்னுடைய அரசாட்சியும் இந்த பூமியில் நிலைக்கும், இலங்கையில் நிலைக்கும் என்று அவனுக்கு அருள் செய்த மின் அலங்காரருக்கு, மின்னலை போல அலங்கார வடிவுடையவனாகிய கண்ணனுக்கு ஒரு கோல் கொண்டு வா. அது ராமாவதாரம். ஆனால் அவன் இப்பொழுது கண்ணனாக அவதரித்திருக்கிறான். சோ அதனால இப்படிப்பட்டவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 பாட்டு ராமாவதார செய்திகளே சொல்லிடுச்சு. சரி, இப்போ இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் அக்காக்காய் நம்பிக்கு கோல் கொண்டு வா என்று மிக்காள் உரைத்த சொல் வில்லிபுத்தூர் பட்டன் ஒக்க உரைத்த தமிழ் பத்தும் வல்லவர் மக்களை பெற்று மகிழ்வரி வையத்தே. நல்லா அழகா அவன் வரம் கொடுத்துட்டார் பெரியாழ்வார். அக்காக்காய், காக்கையே இப்படி கோல் கொண்டு வா என்று சொல்லி காக்கையை அவள் அழைத்து வேலை ஏவியதை இப்படிப்பட்ட பாடல்கள் 10ஐயும் படிப்பவர்களுக்கு
நல்ல குழந்தைகள் பெறுவார்கள். மக்களை பெற்று மகிழ்வர் இவ்வையத்தை. நல்ல குழந்தை செல்வத்தோடு அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். இந்த வாழ்த்தோடு இந்த 10 பாட்டு முடியுது. அடுத்தது அந்த கோலுக்கு பூச்சூட்டணும். அது வெறும்னு கொடுக்க கூடாது. அந்த வேலி அதுக்கு வந்து பூச்சூட்டணும். அந்த பூச்சூட்டுறதுக்கும் அடுத்தது வரியில வருது. சாரி, அடுத்தது இவன் தலையில பூச்சூட்டிக்கு கண்ணன் தலையில பூச்சூட்டிக்கிறதுக்கு வாருக்கு அப்புறம் ஒரு பூவியா சொல்றான். அடுத்த பகுதியில் அது வருது. நம்ம அடுத்த வகுப்புல அதை பார்க்கலாம்.